நம்ம கடந்த 4 வருட காலமாக நிறைய பயிற்சி கொடுத்துருக்குறோம். கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு, ஐடி செக்டார்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம விவசாய பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க உற்பத்தி பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு பட்ட அதே கஷ்டம் அவங்களுக்கும் விற்பனை பண்ண முடியல. இப்போ தேனியில் இருக்கலாம், திருவண்ணாமலையில், ஈரோடு, கடலூர் இந்த நிறைய மாவட்டங்கள்லேருந்து பயிற்சி வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் பொருளை விற்க முடியல அப்படின்னு திருப்பி அவங்களுக்கு பயிற்சி முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு திருப்பி நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம உற்பத்தி பண்ண பொருளை விற்பனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த குறைவான அளவில் வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி தான் அப்போ என்ன ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சோசியல் மீடியா நிறைய வந்து இந்த மாதிரி நிறையா ஒரு நம்ம என்னென்ன விவசாய முறை பண்ணுற முதல்ல அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க விழிப்புணர்வு ஏற்பட்டு தோட்டத்துக்கு வந்து பார்க்குறவங்க இல்லை நாம அவங்க தோட்டத்துக்கே போய் பார்க்குறோம். நம்ம சேம்பலுக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுத்து பார்த்தோம். ஸோ அதில் நிறைய சாப்பிட்டுட்டு அவங்க ஒருத்தங்களை அடுத்தடுத்த ஃபேமிலிக்கு தகவல் சொல்லி நிறைய ஆச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா இது தொடர்ச்சி நம்ம நாட்கள் பயணிக்க நிறைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளுக்கு மேலே நம்ம கூட வந்து இருக்கிறாங்க.